Hello everyone, welcome to our family cartoon. Wish you happy new year மக்களே. இந்த வருஷமாவது நல்ல வருஷமா அமையும்னு நாமளும் நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகேன். மாயா எபிசோட் 10. எப்பப்பா இடுப்பெல்லாம் வலிக்கு. எப்ப பாரு இடுப்பு வலிக்குன்னு ஏதாவது ஒரு சோஃபால போய் உட்காந்துக்கிறேன். எம்மா நாளைக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய சோஃபாம்மா, பார்த்து பத்திரமா எதுவும் அழுக்கு பண்ணி வச்சிடாதியே, அப்படியே கொடுக்கணும். வாடகையில் வேற அதிகமாக கழிச்சிக்குவான். கஷ்டப்பட்டு இந்த மண்டபம் அது இதுன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வச்சு. சரிடா விட்ரா. இப்ப என்ன உனக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி பார்க்கறேன்னு அம்மா எத்தனை வருஷமா தவம் கிடந்து தெரியுமா? அந்த தவத்துக்கான பலன் தான் இன்னைக்கு. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். நல்ல சந்தோஷமா போய் தூங்கு போ. ஆமாப்பா, உங்க அம்மாவும் நானும் எத்தனை நாள் புலம்பி பேசியிருப்போம் தெரியுமா? புலம்பாத நாள் இல்லை, புலம்பாத நிமிஷம் இல்லை. உன் கல்யாணத்தை பத்தி பெரிய கனவு வச்சிருந்தோம். அதே மாதிரி நல்லபடியா ஜாமுன்னு உன் கல்யாணம் நடக்க போகுது. நிம்மதியா போய் தூங்குடா கண்ணு. எங்கம்மா நிம்மதியா தூங்குறது, எங்கப்பா நிம்மதியா தூங்குறது? உங்க ரெண்டு பேர்த்தையும் நினைச்சே எனக்கு பக்குன்னு இருக்கு. எப்ப எந்த 7:30 கூட்டுவியன்னு தெரியலையே. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு நிம்மதியா ஒரு கல்யாணம் காட்சி பண்ண முடியுதா? அதெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம், நீ போய் தூங்குப்பா. ஆமாப்பா ஆமா, எங்க தூங்குறதுன்னு இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய இடம் இருக்குது, உனக்குன்னு தனி ரூம் மணமகன் அறை கொடுத்துருக்காங்க, அங்க போய் தூங்கலாம்ல. இல்லைங்க எங்கேயாவது ஒரு நல்ல ஃபேனை போட்டு தூங்குப்போ. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பாருங்க. என்னையே அடிச்சுக்கணும். இல்ல அந்த கேக் ஒரிஜினலா நல்ல அழகா வெள்ளேன்னு இருக்குது, பார்க்கவே ஆசையா இருக்கு. ஒரு பீஸ் துண்டு, சின்ன துண்டு கட் பண்ணி சாப்பிட்டுக்கவா? அதெல்லாமே டூப்ளிகேட், ஒரிஜினல் கிடையாது. சும்மா செட்டுக்கு வச்சிருக்கிறான். கையக்கியே உடைச்சிடாதியே கட் பண்றேன்ட்டு. அதையும் உடைச்சு போட்டாதியே, அதுக்கு செத்த காசு தண்டு அழுகணும். சரிப்பா சரி, அம்மா பாத்துக்கிறேன், நீப்பா. இனி அனுப்புறதுலயே குறியா இருக்கியே. என்ன இலவ பண்ணி தொலைக்க போறீங்களோ தெரியல. விடிஞ்சாதான் தெரியும். நான் போறேன். எங்க நான் அந்த சோஃபாவிலே தூங்கட்டா? எப்படியா எங்கேயா தூங்கி தொலை. இந்த சோஃபால தூங்குறேன்ட்டு உருண்டு எந்திரிச்சு இடுப்பு எலும்புல இருந்து தலையில இருந்து எல்லாத்தையும் உடைச்சுக்காத. ஆமாங்க ஆமா, ரொம்ப சின்ன சோஃபாவா இருக்கு. எப்படிதான் உட்காருது அவ்வளோ இதுல இல்ல. உட்காரக்கும் முடியல, எந்திரிக்கவும் முடியல. இடுப்பெல்லாம் வேற வலிக்குது. என்ன பண்ண வேணும் தெரியல. நம்ம மருமக வீட்டுல பொண்ணு பார்க்க போயிருந்த அன்னைக்கு ஒரு சோஃபா வச்சிருந்தாவளே சோஃபா, அந்த சோஃபா மாதிரி வரவே மாட்டேங்குங்க. எங்க வாங்கினாவளோ தெரியல. பேசாம சீதனத்துக்கு அதே சோஃபா தான் வேணும்னு கேட்டு வாங்கிருவோம்மா, வாய் கூசாம. மானத்தை வாங்கிறாத பையன், மானத்தை அவ்வளவுதான். அவன் தூக்குல தொங்கிற போறான். சரி அதே மாதிரி புதுசு வாங்கிட்டாங்கன்னு கேட்டுருவோம். பழசு கேட்டா தானே மானத்தை வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீ முதல்ல சொன்னதே பெட்டர்னு தோணுது. சரி வா, ரூம்ல வந்து படு. இங்கெல்லாம் படுத்துக்கிட்டு கிடக்காத, கொசு கிசு கடிக்க போகுது. ஆமா ஆமா, இப்பதான் கொஞ்சம் கொசு வராப்புல தெரியுது. கடிக்க வேற ஆரம்பிக்க போகுது போல. சரி எங்க சாராவை எல்லா இடத்துலயும் தேடிட்டு விடிஞ்சா கல்யாணம் எங்கேயுமே காணுங்க. நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டா போலங்க. இதுக்குத்தான் தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். அவளை படிக்க வைக்காதுன்னு தலையிலேயே அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீனு? நமக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டு போயிட்டால. பாத்தியா ஆசாசியா படிக்க வச்சேன். படிக்கும் போதே சொன்னேன் கட்டி வச்சிடலாம் 10 முடிச்ச உடனே சொன்னேன் கட்டி வச்சிடலான்ட்டு. கேட்டியா? நான் தான் படிக்கல, ஆசைப்பட்ட கட்டி வச்சுட்டாவ. அவளாவது படிக்கட்டும்னு ஆசைப்பட்டு தானே படிக்க வச்சேன். இதுல என்ன இருக்கு? இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? அவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நானே நினைச்சா பார்த்தேன். இந்த வியாக்கியானத்துல இப்ப பேசு. அப்ப சொன்னேனே, தலைபாட அடிச்சுக்கிட்டேனே, நல்ல வரன் வரும்போதெல்லாம் சொன்னேனே. கேட்டியா நீனு? நம்ம மானத்தையே வாங்கிட்டு போயிட்டா, ஒரேடியா போயிட்டா. அவளை நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போதா எல்லாம் எனக்கு தெரியும் கம்மன் கிடங்க அப்படின்னு சொன்னியே. இப்ப சொல்லு பாப்போம், இப்ப எங்க போய் மூஞ்சிய வச்சுப்ப? அவன் நல்லது பண்ணா உங்க பொண்ணும் பிய, அவன் ஏதாவது கெடுதல் பண்ணா என் பொண்ணும் பிய, என் வளர்ப்பு தப்பும் பிய. அவதான் நல்ல பண்ணா நான் வளர்த்த விதம் பாத்தியாம் பிய. இதே பொழப்பா வச்சிருக்கிய நீங்க எல்லாம். ஏன் பேச மாட்டேன்? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவேன். நல்ல இல்ல இடத்துலயும் பாத்தியா? பாத்துட்டேங்க. சரி, நான் ஆளுங்களை அனுப்பி தேட சொல்றேன். எப்படியாவது அவளை கண்டுபிடிங்க. எனக்கு ரொம்ப பயமா வருது. என் மேல தூக்கிலே தொங்க விட்டுருவா போல. சரி நீயே அழுது காட்டி கொடுத்துறாத. அவளுக்கு முதல்ல நிறுத்து. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? துக்கம் வாய் அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குது.
சரி சரி, இப்படிலாம் நடக்கும் நம்ம என்ன கனவா கண்டோம்? சரி அழுகாத, விடு, பாத்துக்கலாம். எப்படிங்க பாத்துக்கலாம்னு சொல்றீங்க? எனக்கு இப்ப அவளை நினைச்சு அதுக்கு மேல பயமா இருக்கு. அந்த பையன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அவனுக்காண்டி 1 வருஷம் டைமும் கொடுத்தேன். அவன் நல்லபடியா வருவான் அப்படி இப்படின்னு பேசுனா, கடைசியில இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே அவன் கூட சேர்ந்துக்கிட்டு. அவளை பத்தி மட்டும் பேசாதே. பெத்த மனம் பிஞ்சின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதானங்க. என் வயிற்றுல பிரண்டே வச்சுதான் கட்டணும். இந்த வயசுலயே அவளை போய் பெத்தேன். அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேனேங்க. அந்த பையன் நல்லவன் கிடையாதுன்ட்டு எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருந்தோம். அந்த அயோக்கியனை நம்பி போயிருக்காளேங்க. அவ வாழ்க்கையே போச்சே போச்சே போச்சே. ஏய் 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 ஏய், பயப்படு, அமைதியா இரு, நான் இறேன். நம்ம உயிரை நம்மளே வாங்குற மாதிரி இருக்குது நீ பேசுறதல்ல. எத்தனை பேர் பாக்குறாங்க பாரு, வாயை மூடு. பாக்குற மாதிரி தானங்க பண்ணி விட்டுட்டு போயிருக்கா. என்னங்க பண்ணட்டு நானு? என்னாச்சுக்கா இப்படி அழுதுட்டு கிடைக்கியே? பொண்ணு கல்யாணம் நாளதுமா இப்படி அழுதுட்டு கிடைக்கியே? ஆமா ஆமா, பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? அது ஒண்ணுமில்ல, ஒரே பொண்ணு இல்ல எங்களுக்கு, செல்லம்மா வேற வளர்த்துட்டா. கட்டி கொடுக்க போறோன்னே அவளுக்கு அழுக தானல, நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்குதா. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ புகுந்த வீட்டுக்கு போயிருவா. அப்புறம் இங்க வரவும் மாட்டா. இன்னொருத்தவங்களோட பொண்ணா மாறிடுவா, மருமகளா ஆகிடுவா. அதுக்கப்புறம் நாங்க சொந்தமும் கொண்டாட முடியாதுல்ல. அதை நினைச்சு அவ அழுகிறா. சின்ன வயசுல இருந்து எப்படி எல்லாம் வளர்த்தோம், எப்படி எல்லாம் பாராட்டி சீராட்டி எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டோன்னு சொல்லி அழுதுட்டு கிடக்குறா. நீங்க ஒண்ணும் நினைக்காதே, நீங்க போய் தூங்குங்க, போங்க போங்க போங்க. ஏக்கா எதுக்கு அழகிய? நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சு பதறிப்புட்டேன். சரி, அழகிய நிறுத்திப்புட்டு போய் தூங்குங்க. போய் பொண்ணுக்கு நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு தூங்க வைங்க. ஆமா ஆமா, அவங்க சொல்றது சரிதான். நல்ல மேக்கப்பா போட்டு தூங்க வைங்க. நீங்களும் மேக்கப் போட்டுக்கங்க. மூஞ்சில பாருங்க வாடி போய் இருக்குது, கண்ணங்கு நல்ல சகந்து போய் கிடக்குது. நல்லா தூங்கி எந்திரிச்சதானே பொண்ணுக்கு ஈக்குவலா பொண்ணா தெரிய முடியும். நாளை பின்ன கேட்க வேண்டாமா, பொண்ணுக்கு அம்மாவா இது அக்காவா இதுன்னு கேட்கணும்ல. ஐயோ, என் பொண்ணு போன துக்கத்தை விட இந்த ஆள் அடிக்கிற ஜோக்க கேட்க முடியல. அந்த அளவுக்கு துக்கம் நெஞ்சு இடிக்குது. இப்பவே நெஞ்சு வலி வந்து போய் சேர்ந்துட மாட்டோமான் இருக்குது. நீ எதுவும் பேசாத, அமைதியா அழுகையை நிறுத்து. இல்லைன்னு வைக்கி நானே அரைஞ்சி நானே உன்னை கொன்றுவேன். சரிங்க சரி, அழுகல. சரி போங்க, எல்லாரும் போய் தூங்குங்க போங்க. காலை சீக்கிரமா எதிர்க்கணும், ஏகப்பட்ட வேலை கிடக்குது. போங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய். கீப் சப்போர்ட்டிங் மீ.